தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இந்தியாவுக்கு 70 முதல் 75% மழை பொழிவை தரும் தென்மேற்கு பருவமழையின் இயல்பு காலநிலை மாற்றத்தால் வேகமாக மாறி வருவதாக 2 புதிய ஆய்வுகள் எச்சரித்துள்ளன. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். இந்த ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி கேரளத்துக்கு தாமதமாக வந்த பருவமழையால் ஜூன் மாதத்தில் நாடு முழுவதும் 40% மழை பற்றாக்குறை ஏற்பட்டது. ஆனால் ஜூன் இறுதியில் பருவமழை தீவிரமடைந்து மும்பையில் கொட்டி தீர்த்தது. பெங்களூரு நகரத்தில் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை மும்பையில் ஜூலை முதல் வாரத்திலேயே பெய்து சாதனை படைத்தது. இதற்கு எல் நினோ மட்டுமல்ல, காலநிலை மாற்றமுமே முக்கிய காரணம் என அமெரிக்காவின் மேரிலாந்து பல்கலைக்கழக ஆய்வு கூறுகிறது. அரபிக்கடலும் வளிமண்டலமும் அதிக வெப்பமடைந்துள்ளதால் மழை பெய்யும் நாட்கள் குறைந்தாலும் பெய்யும் போது குறுகிய நேரத்தில் மிக கனமழை கூட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. மற்றொரு அதிர்ச்சிகரமான தகவலாக, மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழையின் போது பெய்யும் மழையில் சராசரியாக 25 விழுக்காடு மழை துளிகள் தரையை அடையும் முன்பே காற்றிலேயே ஆவியாகி விடுகின்றன என இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனமான IITM கண்டறிந்துள்ளது. பொதுவாக 4 முதல் 61% வரை தென்மேற்கு பருவமழை ஆவியாவதால் தரைக்கு செல்ல வேண்டிய மழை பொழிவின் இழப்பு அதிகரித்து வருகிறது. இந்த ஆய்வுகள் எதிர்காலத்தில் வானிலை முன்னறிவிப்பு மாதிரிகளை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்தியுள்ளன. அத்துடன் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப நமது நகர திட்டமிடலையும் வெள்ள மேலாண்மையையும் முழுமையாக மாற்ற வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். புதிய தலைமுறையின் காலநிலை அணிக்காக செய்தியாளர் பாலவற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.